எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். சங்கீதம் 121 2வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னும் கூட எபிரேயர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபா சண்டையிலே சேர கடவோம். தேவன் தான் நமக்கு ஒத்தாசையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் வருகிற நஷ்டம், கஷ்டம், யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள், சத்ருவால் வருகிற நோய், பேய், இது எல்லாவற்றிலும் இருந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் சகாயமும் ஒத்தாசையும் அனுப்பி ஒவ்வொரு நாளும் கடந்து வர தேவன் தான் உதவி செய்யணும். நீ பயப்படாதே. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள், பிள்ளைகள் பயந்து தேர்தல் வரத்துக்கு முன்னாடியே தேர்தல் எழுதி பாஸா பையில பார்த்து கொஞ்சம் மார்க்கு குறைஞ்ச பயத்தில் மரணத்தில் ஜனங்க அழிஞ்சு போகிறாங்க. ஆகவே பயப்படாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ பயமான காரியங்கள், எத்தனையோ எதிர்ப்பான காரியங்கள், எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கு தேவன் என்ன செய்கிறாரு? பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணவும், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபா சண்டை அடையும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே செபித்து ஜெயம் பெற்று தேவனுடைய இரக்கம் கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு சகாயமும் ஒத்தாசையும் தேவனுடைய கரத்திலிருந்து வரணும். தடைகளை மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து கர்த்தருடைய பலனை பெற்று அவருடைய சகாயத்தை பெற்று இந்த நாளை கடந்து வர வேண்டும். ஆகவே பிசாசானவன் பல நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் கொண்டு வந்து மக்களை திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகின்ற வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேன். தேவனுடைய வார்த்தையில் தான் பரிபூர்ண சுகம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் போராட்டம், பிரச்சனை, சகாயம் செய்ய ஒத்தாசை வேண்டும். ஆகவே தேவன் உலகம் முடியபரியந்தமும் சகல நாட்கள் நமக்கு ஒத்தாசையாய் அரணம் கோட்டையுமாய் அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவே தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். தேவன் எனக்கு உதவி செய்வார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மையாய்ப்படுத்துவார், சத்துருமுடாக பந்தி ஆயத்தப்படுத்தி பாத்திரத்தை நிரப்புவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரத்தில் அவருடைய பாதத்தில் தேவாதி தேவனுடைய நாமத்தில் சுகமும் பலனும் ஒத்தாசையும் அனுப்பி நம்மளை பாதுகாத்து தேவனுடைய கிருபினால் இரக்கத்தினால் உயர்த்துவார், சத்துருக்கு முன்பாக மேன்மையாய் வைப்பார், சத்துருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி பயப்படாத இயேசு கிறிஸ்துவோடு நடக்கணும், கிறிஸ்துவ பின்னாடி நடக்கணும், பின்னிட்டு பராதபடி நமக்கு நியமித்து விசுவாச ஓட்டத்தில் பெருமையாய் ஓடக்கடுவோம். கர்த்தர் மேன்மையாய் செம்மையாய் வைத்து நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆகவே பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகம் முடிவு வரைந்தும் சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய வல்லமை நம்மை வழி நடத்தும். ஆசிரியர் பலப்படுத்தி காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.